கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 43ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, விசுவாச துரோகம் செய்த ஆசாரியர், நிழலும் நிஜமும். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவுக்கு யூதாஸ் காரியோத்து செய்த துரோகம் என்பது பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்கு அவரது நெருங்கிய ஆலோசகரான அகிதோப்பேல் செய்த துரோகத்தின் நிஜமாகும். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இச்சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆசாரிய நிலையில் இருந்த ஆலோசகர் எப்படி துரோகியாக மாறுகிறார் என்பதை இது காட்டுகிறது. அகிதோப்பேல், யூதாஸ் ஆகிய இருவருமே தங்கள் துரோகத்திற்கு பின் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தற்காலத்தில் பெயரளவுக்கு மட்டுமே சீயோனை வழிநடத்துபவர்கள் மற்றும் பொறுப்பில் உள்ளவர்கள் எப்படி சமரசங்கள் மூலம் கிறிஸ்துவின் கொள்கைகளை விட்டுவிடுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு வரலாற்றில் அகிதோப்பேல் தாவீது மிகவும் நம்பிய ஆலோசகர்களுள் ஒருவர். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தாவீது வருந்தியது இவரை பற்றிதான். அப்சலோமின் கலகத்திற்கு திட்டமிட்ட இவர் தனது ஆலோசனை நிராகரிக்கப்பட்டவுடன் தூக்கு போட்டுக் கொண்டு மரித்தார். இது ஒரு நிழல். இதற்கான நிஜம் புதிய ஏற்பாட்டில் யூதாஸ், கர்த்தர் இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக பணப்பையை வைத்துக் கொண்டிருந்த நம்பிக்கைக்குரியவர். அவரும் தனது குருவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்று இறுதியில் தன் செயல் தோல்வியடைந்ததை உணர்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த இரு துரோகிகளிடமும் 4 முக்கிய குணங்கள் பொதுவாக இருப்பதை நாம் காண்கிறோம். 1. காட்டிக் கொடுக்கப்பட்டவருடன் நெருக்கமான உறவு. அவர்கள் மிக நெருக்கமாக ஐக்கியத்தில் இருந்தவர்கள், அதாவது ஒரே மேஜையில் அப்பம் சாப்பிட்டவர்கள். 2. நம்பகமான பொறுப்பு. சாதாரணமாக இல்லாமல் காட்டிக் கொடுக்கப்பட்டவரின் பணியின் ஆலோசகர் மற்றும் பொருளாளர் போன்ற உயர் பொறுப்புகளில் இருந்தவர்கள். 3. திடீர் துரோகம். நீண்ட நாள் விசுவாசமாக இருப்பது போல காண்பித்து திடீரென தங்கள் விசுவாசத்தை மாற்றிக்கொள்பவர்கள். 4. துரோகம் வெளிப்பட்ட பிறகு தங்களை முழுமையாக அழித்துக் கொள்வது. இந்த சம்பவங்களில் இருந்து வருகிற நினைவு கூறுதலுக்கு நமக்கான பாடம் என்னவென்றால், நம் போதகர் நமக்கு கற்றுக் கொடுத்தது போல முதன்மையாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் ஊழியம் செய்வோம். அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய வீழ்ச்சி மிக கடுமையானதாக இருக்கும். இன்றும் நம் காலத்திலும் யூதாஸ் போன்ற ஆலோசகர்கள் இருக்கிறார்கள். பல மத தலைவர்கள் மற்றும் மத போதகர்கள் வேத கோட்பாடுகளை தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். சபையில் ஆவிக்குரிய தன்மையை விட உலக பிரகாரமான காரியங்களை அதிகம் ஊக்குவிக்கிறார்கள். சில வேதாகம அறிஞர்கள் கிறிஸ்துவின் கன்னி பிறப்பையும் உயிர்த்தெழுதலையும் கூட மறுத்து வருகிறார்கள். பலரின் பலியின் இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட சத்தியத்தை உலக புகழுக்காகவும் பணத்திற்காகவும் விற்றுவிடுகிறார்கள். இந்த நினைவு கூறுதல் ஆயத்த காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம் உள்ளத்தையும் ஆழமாக ஆராய்வோம். நம்முடைய இருதயத்தில் சத்தியத்தை சமரசம் செய்யும் சிந்தனைகள் ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து விளக்குவோம். தேவனே, என் ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்ற சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் ஜெபித்த ஜெபம் நமக்குள் இருக்க வேண்டும். விசுவாசமின்றி நடந்த ஆசாரியரை போன்ற ஆலோசகர்களான அகிதோப்பேல் மற்றும் யூதாஸின் முடிவு நமக்கும் ஏற்படாதபடி நம்முடைய உண்மைத்தன்மை இந்த நினைவு கூறுதல் காலத்தில் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்படட்டும். நாம் சத்தியத்தில் எவ்விதத்திலும் சமரசத்திற்கு இடமளிக்காமல் கிறிஸ்துவை போல பலியாவதையே தேர்ந்தெடுக்கிறேன் என்ற உறுதிப்பாட்டை எடுப்போம். நம்மிடம் போலி முத்தங்கள் வேண்டாம், உண்மையான கீழ்ப்படிதல் மட்டுமே இருக்கட்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, நான் ஒரு நாளும் உம்மை மறப்பதில்லை, சுய நம்பிக்கையின் ஆபத்து. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.